வணக்கம் மக்களே, என் பேர் ரூபேஷ். நான் ஒரு ஆம்ஃபி ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இன்றைக்கி வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, இப்போ தான் நீங்கள் புதுசாக இன்வெஸ்டிங்குள்ளே வரீங்க, உங்களுக்கு இன்வெஸ்டிங் பற்றி பெருசாக ஐடியா இல்லை, ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி டைவர்சிஃபைடாக வச்சுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கான ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இது இருக்கும். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஒரு 4 விதமான ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி 4 விதமான போர்ட்ஃபோலியோஸை வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா 100% ஈக்விட்டி. அண்ட் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது என்னென்னா, நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவுமே ஒரு ஈக்விட்டியோட ஃபண்டை சொல்கிறேன்னா அது மோஸ்ட்டாக இண்டெக்ஸ் ஃபண்டாக தான் இருக்கும். எந்த ஒரு ஆக்டிவ் ஃபண்டுமே நான் வந்து இங்கே ரெக்கமெண்ட் பண்ணலை. அது ஏன்னா ஆக்டிவ் ஃபண்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு நிறையவே நம்ம வந்து ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கிறது வந்து தெரியாத பிகினர்ஸ் எடுக்கணும்னு நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதனால தான் இங்கே முழுக்க ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸாகவே நான் போயிருக்கேன். அண்ட் பிகினர்ஸ்க்கு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸே ஒரு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். சரி, இப்போ நம்ம கன்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து அக்ரெசிவான க்ரோத்துக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ. கம்ப்ளீட்டாக 100%மே ஈக்விட்டியாக தான் வச்சுருக்கோம். அதில் எப்படி டைவர்சிஃபைடாக வச்சுக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, 50% வந்து நிஃப்டி 100 இண்டெக்ஸ் ஃபண்டு அண்ட் அதர் 50% வந்து நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸ் ஃபண்டு. இப்படி ஒரு 2 ஃபண்டை செலக்ட் பண்ணி அதில் உங்கள் இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 ரூபாய் பர் மந்த் அப்படின்னா, இந்த ஃபண்டில் ஒரு 5,000, இந்த ஃபண்டில் ஒரு 5,000. அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயுமே எதை உங்களுக்கு செலக்ட் பண்ணுறது ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்கன்னா, மோஸ்ட்டாக எல்லா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டுமே வந்து சேம் கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன் தான் கொடுக்கும் அண்ட் சிமிலர் கைண்ட் ஆஃப் போர்ட்ஃபோலியோ தான் இருக்கும். அது ஏன்னா இண்டெக்ஸை ட்ராக் பண்ண போகுது. ஸோ வந்து எந்த ஃபண்டு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்குது, எந்த ஃபண்டில் ட்ராக்கிங் எரர் கம்மியாக இருக்குதுன்னு பார்த்து அந்த ஃபண்டை செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஃபண்டில் வந்து எக்ஸ்பெக்டட் ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து 12 to 13 மேபி 14 கூட கொடுக்கலாம். இதுதான் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். இது ரொம்பவே ரிஸ்கியான போர்ட்ஃபோலியோ. அதை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த போர்ட்ஃபோலியோ நான் யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஒரு 20 to 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்குது உங்கள் ஏஜ் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நிறையவே டைம் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து 100% ஈக்விட்டியாக ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போக போக உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி டெப்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு வரலாம். டெப்ட்டுன்னு சொல்கிறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸை தான் நான் சொல்கிறேன். அப்படி பண்ணுறது ஒரு சிறந்த வழியாக இருக்கும். ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் ஈக்விட்டியில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃப்யூச்சரில் உங்கள் போர்ட்ஃபோலியோட க்ரோத் வந்து ஒரு நல்ல விதமாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் போர்ட்ஃபோலியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டாக போன போர்ட்ஃபோலியோ அளவுக்கு அக்ரெசிவாக இல்லைனாலும் ஸ்டில் இது வந்து ஒரு நல்ல க்ரோத்துக்கான போர்ட்ஃபோலியோ தான். அண்ட் இதில் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியுமே இருக்கும். அது ஏன்னா நம்ம டெப்டை இதில் ஆட் பண்ணுறோம். டெப்ட் இந்த சென்ஸ் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில், ஃபிக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட். இதில் வந்து ஒரு 3 ஃபண்டாக நான் பிரிச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஈக்விட்டி ஃபண்டு தான். நிஃப்டி 100 இண்டெக்ஸ் ஃபண்டு. முன்னாடி பார்த்தா அதே தான். இது நிஃப்டி 100ன்றது கம்ப்ளீட்லி லார்ஜ் கேப் ஃபண்டு. அண்ட் நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸ் ஃபண்டு. இது வந்து மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணோம். லார்ஜ் கேப் வந்து ஸ்டெபிலிட்டி, மிட் கேப் வந்து க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணோம். இது வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸு. டெப்ட் ஃபண்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஷார்ட் டேர்ம் டியூரேஷன் ஃபண்டாக போயிடுங்க. மோஸ்ட்டாக டெப்ட் ஃபண்ட் எல்லாமே ஆக்டிவாக தான் இருக்கும். பேசிவ் டெப்ட் ஃபண்ட்ஸ் கிடையாது மோஸ்ட்டாக. ஸோ வந்து ஒரு நல்ல ஃபண்டாக செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் எப்படி டைவர்சிஃபை பண்ணியிருக்கலாம், எப்படி வந்து நம்ம அலோகேட் பண்ணலாம் ஈச் ஃபண்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப்பில் 50%, மிட் கேப்பில் 20%, மீதி இருக்க 30% டெப்டில் நம்ம போடுறோம். இது என்ன கேட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல பேலன்ஸ்டான போர்ட்ஃபோலியோ. இதுவுமே சின்ன பசங்களுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். இயர்லி ஸ்டேஜஸில் இருக்கவங்களுக்குமே இது சூட் ஆகும். பட் உங்களுக்கு வந்து ரிஸ்க் ரொம்ப அதிகமாக எடுத்தாலும் பரவாயில்ல, ரிட்டர்ன் நிறைய வேணும்னா நீங்கள் 100% ஈக்விட்டிக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த போர்ட்ஃபோலியோ கன்சிடர் பண்ணுங்கள். இதில் வந்து ஆவரேஜ் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து 10 to 11% தான் இருக்கும். நீங்கள் எந்தளவுக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோவை பேலன்ஸாக ஆக்குறீங்க, எந்தளவுக்கு டைவர்சிஃபை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட ரிட்டர்னுமே வந்து கம்மியாகும். அதை தெரிஞ்சுக்கோங்க. ரிட்டர்னை நீங்கள் வந்து கம்மியாகுது அப்படின்னு ஃபீல் பண்ண தேவையில்ல. அதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி அந்த போர்ட்ஃபோலியோ கொடுக்கும்.
அதுவுமே ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங் தான். ஸோ இது ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ, இதை கன்சிடர் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் போர்ட்ஃபோலியோக்குள்ளே போகலாம். தேர்டு போர்ட்ஃபோலியோ, இது வந்து போன போர்ட்ஃபோலியோ கூட ரொம்பவே ஒரு பேலன்ஸ்டான போர்ட்ஃபோலியோ. இதை நான் யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னா 40+ இருக்குது, ரிட்டையர்மெண்ட்டுக்கு இல்லை உங்கள் கோலுக்கு வந்து கொஞ்சம் கம்மியான இயர்ஸ் தான் இருக்குது, ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. 5 இயர்ஸ்க்குள்ள நான் சொல்ல மாட்டேன், 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோக்கு போகிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். இங்கேயுமே நான் 3 ஃபண்டு தான் எடுத்திருக்கேன். ஏன் நிறைய ஃபண்டு எடுக்கல அப்படின்னா, அது உங்கள் போர்ட்ஃபோலியோவை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக மாற்றிடும். மேக்ஸிமம் ஒரு 3 to 4 ஃபண்ட்ஸ் வச்சுக்கோங்க, அதுதான் ஒரு நல்ல ஈஸியான போர்ட்ஃபோலியோவாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஈக்விட்டியில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 500 எடுத்திருக்கேன். ஒரே ஃபண்டு கம்ப்ளீட் மார்க்கெட்டை கவர் பண்ணும். இதில் லார்ஜ் கேப் இருக்கும், மிட் கேப் இருக்கும், ஸ்மால் கேப் இருக்கும். மூணுமே ஈக்குவல் அமௌண்ட்டில் இருக்காது. லார்ஜ் கேப் தான் மோஸ்ட்டாக இருக்கும், மிட் கேப் மாட்ரேட்டாக இருக்கும், ஸ்மால் கேப் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு 2 ஃபண்டுமே வந்து டெப்ட் ஃபண்ட்ஸ். ஒன்று வந்து ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டு, ஷார்ட் டேர்ம் டியூரேஷன் ஃபண்டு. அண்ட் செகண்ட் வந்து கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட். இதுலேயுமே ஈக்விட்டி கொஞ்சம் இருக்கும், பட் வந்து ஒரு 65% கிட்ட வந்து டெப்ட் வச்சுருப்பாங்க. 50 to 65% டெப்ட்டு, மீதி கம்மியான அமௌண்ட்டில் ஈக்விட்டி இருக்கும். இதுலேயுமே நீங்கள் ஒரு நல்ல ஃபண்டாக செலக்ட் பண்ணுங்கள். ஈக்விட்டியை விட டிவிடெண்ட் ஸ்டாக்ஸில் வந்து கம்ப்ளீட் க்ரோத் ஸ்டாக்ஸாக செலக்ட் பண்ணாமல் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸாக செலக்ட் பண்ணி சில ஃபண்ட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ஃபண்ட்ஸாக தேடி பாருங்கள். அது வந்து உங்களோட டெப்ட் போர்ட்ஃபோலியோவை இன்னுமே ஸ்ட்ராங்கராக மாற்றும். அண்ட் இது ரொம்பவே பேலன்ஸ்டான போர்ட்ஃபோலியோ. 50% ஈக்விட்டி 50% டெப்ட்டுங்கும் போது க்ரோத் கொஞ்சம் கம்மியாகும், பட் ஸ்டெபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதோட ஆவரேஜ் எக்ஸ்பெக்டட் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் வந்து 9 to 10% தான் இருக்கும். ரிட்டர்னை பார்த்து ஒரு போர்ட்ஃபோலியோ செலக்ட் பண்ணாதீங்க. உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலிங்க்கு எது கரெக்டான போர்ட்ஃபோலியோ அப்படின்றத யோசித்து டிசைட் பண்ணுங்கள். ரிட்டர்ன் மட்டுமே எல்லாமே கிடையாது. உங்களோட பீஸ்ஃபுல் மைண்டு அண்ட் ஸ்டெபிலிட்டி இந்த மாதிரி அதர் ஃபேக்டர்ஸும் வந்து ரொம்பவே முக்கியம் இன்வெஸ்டிங்கில். இப்போது லாஸ்ட் போர்ட்ஃபோலியோவுக்கு போகலாம். இது ரொம்பவே வந்து டைவர்சிஃபைடான போர்ட்ஃபோலியோ. இது வந்து நான் 45+ இருக்கவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். 45+, 50+ கூட சொல்லலாம். இந்த போர்ட்ஃபோலியோ ஏன் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன்னா, இது ஈக்விட்டி டெப்ட் மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக கமாடிட்டியுமே இன்ட்ரடியூஸ் பண்ணுது. இது வந்து 4 ஃபண்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இது போர்ட்ஃபோலியோ பார்த்த மாதிரியே நிஃப்டி 500 இண்டெக்ஸ் ஃபண்ட், அது ஒரு 50%. ஷார்ட் டியூரேஷன் டெப்ட் ஃபண்ட், அது ஒரு 20%. கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட் 15%. என்னடா போன இது மாதிரியே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக தான் ஒரு கோல்டு ஃபண்டை ஆட் பண்ணியிருக்கோம். கோல்டு வந்து இன்ஃப்ளேஷனுக்கு எட்ஜுன்னு சொல்லுவாங்க, பட் எனக்கு அதில் நம்பிக்கை பெருசாக இல்லை. பட் கோல்டு வந்து கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு கொடுக்கும், அண்ட் அதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கோல்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த போர்ட்ஃபோலியோ கன்சிடர் பண்ணலாம். இது கோல்டு ஃபண்டுக்கு ஒரு 15% கொடுங்க. ஸோ ஓவராலாக 100% வந்துடும். இந்த போர்ட்ஃபோலியோட ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 9 to 10%. கிட்டத்தட்ட சிமிலர் தான். போன போர்ட்ஃபோலியோவுக்கு இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அது ஆவரேஜ் ரிட்டர்னில். அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோல்டோட ஆவரேஜ் சிஏஜிஆர் வந்து அப்ராக்ஸாக ஒரு 9%. டெப்ட்லேயுமே கிட்டத்தட்ட நம்ம செலக்ட் பண்ண ஃபண்ட்ஸோட ரிட்டர்னும் அந்தளவுக்கு தான் இருக்கும். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் ரிட்டர்ன்ஸில் கொடுக்காது, பட் ஸ்டெபிலிட்டியில் இது இன்னுமே கொஞ்சம் டைவர்சிஃபைடாக இருக்கனால உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவாக இது இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் சொன்ன போர்ட்ஃபோலியோஸ்லாம் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். உங்கள் ஏஜுக்கு உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலிங்க்கு எது சூட் ஆகும்னு பாருங்கள், உங்கள் கோலுக்கு எது கரெக்டாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி யோசித்து ஒரு ஃபண்டு வந்து செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு பேசிக்கான பிகினர்ஸ்க்கான போர்ட்ஃபோலியோ தான். உங்களுக்கு பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த நாலேஜ் யூஸ் பண்ணி இன்னுமே உங்கள் போர்ட்ஃபோலியோ பெட்டர் பண்ணலாம். அண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.